வானதி வர்சஸ் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு வைத்த செக், நடுவில் செந்தில் பாலாஜி வேறு. அரசியல் சதுரங்க வேட்டை என்பது எல்லா கட்சிகளும் மேற்கொள்வதுதான். இந்த முறை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மண்டலத்தை வைத்த நகர்வு மிகப்பெரிய ராஜதந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள கவுண்டம்பாளையம் தொகுதியை ஒதுக்கவில்லை, மறுபக்கம் பாஜகவிற்கு கோவை வடக்கு தொகுதியை ஒதுக்கியுள்ளார். அண்ணாமலை, வானதி சீனிவாசன் ஆகிய இருவருக்குமே கோவை வடக்குதான் ஒரே ஆப்ஷன். மறுபக்கம் செந்தில் பாலாஜி வேறு கோவைக்குள் வந்துள்ளார். இதனால் என்ன ஆகும் என்பதை பார்ப்போம். இந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜகவிற்கு ஒதுக்கிய 27 தொகுதிகளில் 4 தொகுதிகள் மட்டும்தான் பாஜகவிற்கு மிகவும் எளிதான தொகுதிகள். மற்ற தொகுதிகள் எல்லாம் திமுகவின் மிகவும் வலுவான செல்வாக்கு உள்ள தொகுதிகள். அதில் வெற்றி பெறுவது மிக மிக சவாலானது. தற்போதைய நிலையில் கோவை தெற்கு ஏற்கனவே வானதி சீனிவாசன் ஜெயித்தது. நெல்லை நயினார் நாகேந்திரன் செல்வாக்கு. கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் பாஜகவின் பாரம்பரிய கோட்டை. மொடக்குறிச்சி பாஜகவின் சரஸ்வதி ஜெயித்த இடம். இதில் கோவை தெற்கு இந்த முறை ஒதுக்கப்படவில்லை, கோவை வடக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவும் பாஜகவிற்கு சாதகமானதுதான். ஆனால் இதனை விட சாதகமான சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட சில தொகுதிகள் உள்ளன. ஆனால் அவற்றை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு ஒதுக்கவில்லை. இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தாலும் கோயம்புத்தூர் மண்டலத்தில் தனது பிடியை தளர்த்த எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை மற்றும் பாஜக மகளிரணி தேசிய தலைவியான வானதி சீனிவாசன் ஆகிய இருவருமே கோவை வடக்கு தொகுதியைத்தான் கேட்கிறார்கள். இருவரையும் ஒரே தொகுதியில் மோத விடுவதன் மூலம் பாஜகவிற்குள் இருக்கும் விரிசலை அவர் ஊதி பெரிதாக்கி உள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதில் யாரை தேர்வு செய்வது என்பதுதான் பாஜக வேட்பாளர் பட்டியல் தாமதத்திற்கு காரணம் என்கிறார்கள். அதேபோல் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்புள்ள கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் போன்ற தொகுதியை தராமல் அவருக்கு சவாலான தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியிருப்பது அண்ணாமலையின் அரசியல் செல்வாக்கை அவரது சொந்த மண்டலத்திலேயே முடக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் விமர்சிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் வியூகம் ஒருபுறம் எனில், கரூரை விட்டுவிட்டு கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி மீண்டும் களமிறங்குவது அதிமுகவின் கொங்கு மண்டல கோட்டைக்கு மட்டுமல்ல, பாஜகவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் அதிமுகவின் அத்தனை வியூகங்களும் நன்றாகவே தெரியும். எனவே அவர்கள் வியூகத்தை முறியடித்து கொங்கு மண்டலத்தில் திமுகவின் தேர்தல் வியூகத்தை மிக தீவிரமாக முன்னெடுப்பார். எனவே செந்தில் பாலாஜியின் வருகை பாஜக மற்றும் அதிமுகவின் ஓட்டு வங்கியில் அவர் பெரிய ஓட்டையை போட வாய்ப்புள்ளது. குறிப்பாக பணபலம் மற்றும் ஆள்பலத்தில் செந்தில் பாலாஜியை சமாளிப்பது பாஜகவிற்கு எளிதான காரியமல்ல. இதுதான் தற்போதைய சிக்கலை இன்னும் அதிகமாக்கப் போகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.